வீரத்தின் வெளிநிலமே தமிழகம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இம்மண்ணில் தன்மானத்திற்காகவும் சுய உரிமைக்காகவும் பல யுத்தங்கள் அரங்கேறி பல சாம்ராஜ்யங்கள் சரிந்திருக்கின்றன. இதில் இணையில்லா வீர தமிழ் மரபர்களின் தியாகங்களும் அதில் அடக்கம். சரிந்த சாம்ராஜ்யத்தில் வீழ்த்தப்பட்ட மன்னர்கள் எல்லாம் வீரத்தின் வழி வீழ்த்தப்பட்டதை விட துரோகத்தின் வழி வீழ்த்தப்பட்டதே அதிகம். அப்படி ஒரு சுத்த வீரனை துரோகத்தால் வீழ்த்திய பெரும் சதி நிகழ்வை அச்சமகாலத்திற்கே சென்று பார்ப்போம். அந்நிய படையெடுப்பால் ஆட்டம் கண்டிருந்த தமிழகம், பல பாளையங்கள் அதிகாரத்திற்கு அடிபணிந்த சமயம், பணிய மறுத்தவனை எல்லாம் ஆயுத பலம் கொண்டு அடிமை செய்த காலம், ஒட்டுமொத்த நிலப்பரப்பையும் தன் காலின் கீழ் மிதித்து ஆட்சி செய்ய கனவு கண்ட பரங்கியனுக்கு காத்திருந்த பேரதிர்ச்சி, மண்டியிட்ட மன்னர்களுக்கு மத்தியில் தன்னை சிங்கம் பீரங்கி காட்டி மிரட்டியவனை வளரி கொண்டு விரட்டியவன், இவன் வீசிய வேளின் வேகம் காற்றை கிழித்து இலக்கை பிழக்கும், இவன் கைபிடித்த வாழ் மாமன்னர் மருதுபாண்டியன். இப்பெரும் பேர் கொண்ட வீர தமிழ் மரபனின் வீழ்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுமா? உடனிருந்த துரோகம். 1801 அக்டோபர் 24 என்ற நாளை நினைவுபடுத்தும் இந்த படத்தை 10:11 மட்டும் பார்த்து விடாதீர்கள். கொஞ்ச நேரம் ஒதுக்கி கவனித்து பாருங்கள். மாமன்னர் மருதிருவர் அனுபவித்த துன்பமும் துரோகமும் உங்கள் கண்முன் நிறுத்தும். குற்றவாளியாய் சங்கிலியில் பிணைக்கப்பட்டு நிற்கும் இவர்கள் நினைத்திருந்தால் தஞ்சமென வந்த கட்டபொம்மன் தம்பி ஊமத்துறையை வெள்ளையரின் வசம் ஒப்படைத்துவிட்டு அவர்களுடன் நட்பு பாராட்டி தானும் தன் நாடும் நல்ல செல்வ செழிப்புடன் சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். வேங்கைக்கு நரியின் புத்தி கிடையாதல்லவா? போருக்கான முழக்கங்கள் எழுப்பப்பட்டன, வேலும் வாளும் கூர்திட்டப்பட்டன. வேங்கு இரண்டும் வெறிகொண்டு எதிர்த்து பரங்கிய படையை திண்டாடச் செய்தது. திரட்டிய படைகள் எல்லாம் அவர்களை எதிர்க்க போதாமல் 8 திக்கும் நிறுத்தி வைத்த படைகளை ஒன்று சேர்த்தான் பரங்கியன். தன் படையை வலுப்படுத்தி மருதிருவர் படையின் பலத்தை உடைக்க சதித்திட்டம் தீட்டினான். மன்னர் குடியில் பிறவாத மருதுவை மன்னர் குலத்தில் பிறந்த நீங்கள் ஆதரிப்பதா? மருதிருவர் வீழ்ந்தால் மட்டுமே நாடாளும் அதிகாரமும் மன்னர் குடிக்கு கிடைக்கும் என்று ஆசை வார்த்தைகள் 1000 சொல்லி அரியணை ஆசையும் அதிகார போதையும் கண்முன் காட்டி மன்னர் குடி விரித்து மருதிருவர் படையை சிதைத்தான் பரங்கியன். 145 நாட்கள் நடந்த போரின் முடிவில் காளையார் கோவில் கோட்டை கைவிட்டு போனது. 1000 வீர மரபர் உயிர் தியாகச்சுடராயின. படையின் பலம் குன்றவே போரில் பின்வாங்க முடிவு செய்து அடர் காட்டினுள் தஞ்சம் புகுந்தனர். கோட்டையை மட்டும் கைப்பற்றினால் போதுமா? பயந்து ஓடி ஒளிய அவர்கள் என்ன ஒற்றல் குழு ஒன்றை அனுப்பி மருதுவின் படையில் பணத்தாசை பிடித்தவன் இருந்தால் அழைத்து வா என்று சொன்னான். அங்குதான் அரங்கேறியது பெரும் துரோகத்தின் செயல். இந்த படத்தில் சின்ன மருதுவின் காலில் ரத்தம் வழிவதை உங்களால் பார்க்க முடிகிறதா? அது அவருடன் நிழலாய் இருந்த கரடிகாத்தான் கொடுத்த பரிசு. பரங்கியின் ஆசை வார்த்தைக்கும் சொற்ப பணத்திற்கும் மயங்கி செய்த துரோக செயல். சின்ன மருதுவின் காலில் துப்பாக்கியால் சுட்டு சிங்கத்தை அடைக்கும் கூண்டில் அடைத்து வெள்ளையரிடம் ஒப்படைத்தான் கரடிகாத்தான். தன் நாட்டின் விடுதலைக்காக பல மன்னர்கள் உயிர் நீர்த்திருக்கலாம். ஆனால் இவர்கள் மரணம் மிகவும் மாறுபட்டது. உலகில் எந்த மன்னனுக்கும் நடக்காத கொடூரம் இவர்களுக்கு நடத்தப்பட்டது. பரங்கியனை எதிர்த்த ஒரே காரணத்தினால் ஈவு இரக்கமின்றி மருதுவின் கடைசி வாரிசு வரை அழித்தொழித்தான் வெள்ளையன். மருதிருவரை சுற்றி கிடக்கும் பிணங்கள் யார் தெரியுமா? மருதிருவர் தவிர அக்டோபர் 24 அன்று நடத்தப்பட்ட கொடூரத்தில் மன்னருக்கு ஆதரவாக இருந்த 500க்கும் மேற்பட்ட வீரர்கள், சாமானியர்கள், பொதுமக்கள் என ஜாதி பேதம் பார்க்காமல் தலை கால்களை துண்டாக்கினான். வெட்டப்பட்ட அவர்களின் தலைகள் திருப்பத்தூர் கோட்டை வீதிகளில் வீசி எறியப்பட்டது. திருப்பத்தூரே ரத்த வெள்ளம் ஓட மரணமே கண்டு அஞ்சும் மாவீரனை தூக்கு கயிற்று முன் நிறுத்தி வைத்து பரங்கியின் அருகில் நின்று இந்த கொடூர செயலை சிரித்த முகத்துடன் ரசித்து நிற்பவர்கள் அரியணை ஆசையால் தாய் நாட்டையும் தன் மானத்தையும் வெள்ளையன் காலில் வைத்துவிட்டு
அவன் காலை நக்கி பிழைக்க தயாரான தமிழின துரோகிகள். வீரத்தின் உச்சமாய் பரங்கியனுக்கு சிம்ம சொப்பனமாய் இருந்தவரின் உயிரை பறித்ததுடன் அவர் அடையாளங்களை எல்லாம் அழித்து, இப்படி ஒருவன் இந்த மண்ணில் பிறந்தான் ஆண்டான் என்ற சுவடே இல்லாமல் செய்து விட்டார்கள். இவர்களின் வீரத்தையும் அரசியல் ஆற்றலையும் ஆன்மீக பற்றையும் நம்மை அடிமை செய்து ஆண்டு போன எதிரியின் குறிப்பிலிருந்தே நம்மால் பெற முடிகிறது. மறதி தமிழ் இன மக்களின் நிரந்தர வியாதி. நீங்கள் எதை வேண்டுமானாலும் மறந்து போங்கள். இணையில்லா வீரனை துரோகத்தால் வீழ்த்தி தூக்கு கயிற்றால் உயிர்பறித்த இந்த நாளை மறவாதீர்கள். உடல் இரண்டாக்கி புதையுற்றாலும் அவர் விதைத்த சுதந்திரத்தை அனுபவிக்கும் நாம் அவரை நினைவில் நிறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழ் மரபின் ரத்தம் இருக்கும் வரை இவர் புகழ் உச்சம் இருக்கும்.